ஹலோ காய்ஸ், கிளைமேட் வேற லெவல். மணி 3 தான் ஆகுது. ஆனால் நாங்கள் செக் பண்ணல, மேலே ஏறிட்டோம். இப்பயே ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்குது. இங்கேருந்து மேலே அந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்கு. ஆனால் இதில் நைட் டைமு இதில் கவர் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. கொல்லிமலையோட இது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா கொல்லிமலை பார்த்தீங்கன்னா அது பெண்டு ரொம்ப இதுவாக இருக்கும். காரணம் இங்கே ரொம்ப படுத்து ஏற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. முன்னாடி ஒரு ஜீப் ஒன்று போயிட்டு இருக்கு. கிலோமீட்டர் 30/h. சரியான காத்து. உங்களுக்கு தெரிஞ்சா தெரியலன்னு தெரியல, முன்னாடி இருக்கிற மரத்தை கூட பார்த்துக்குவாங்க. ஹெல்மெட் வைசரை கைட்டுனா ஹெல்மெட் வைசரை எடுத்துனா நான் பேசுறது தெளிவாக கேட்காது. ஏன்னா அவ்வளோ காற்று அடிக்குது இந்த இடத்த. ஏன்னா முன்னாடி அந்த சைடில் கூட மரத்தில் கூட பாருங்க, அவ்வளோ காற்று அடிக்குது. ஆனால் 2 வீலர் எனக்கு தெரிஞ்சு ஒன்று கூட போகல. நாங்கள் தான் 2 பேர் தான் போகிறோம் போல. ஆமாம், கார் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கார் கிட்ட 6-7 கார் கிட்ட பார்த்துட்டேன். ஒரு மழை பேப்பர் கிடக்குது. வா வா, வாட் ஏ பியூட்டிஃபுல். செம்ம காத்தடிக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ எந்த பயணிக்கு போகிறோன்னா சூரியவெள்ளி. சூரியவெள்ளி பேர் வந்துட்டா சூரியநெல்லின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழுகுமலை சன்ரைஸ் பாயிண்ட் போகிறதுக்கு வந்து சஃபாரி வண்டி வந்து அங்கே தான் நிற்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து மூணாறு போகாமல் இப்படி தேனி வழியாக வந்து இப்படி போகிறோம். ஜில்லுன்னு காத்தடிக்குது. சச் எ பியூட்டிஃபுல் மூமெண்ட். சொல்லினே இருக்கணும் போல இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு குளிரா இருக்கு. அதே மாதிரி ஒரு டைம் வந்து கொல்லிமலையே இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு ஃபால்ஸ் மாதிரி. அரே இது ஒரு ஃபால்ஸ். ரிட்டர்ன் ஈவினிங் ரிட்டர்ன் வரக்குள்ள இந்த வழிதான் இறங்குவேன். அப்படி இல்லைன்னா மூணாறு போயிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எது வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மரம் பயங்கரமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டேங்க் ஃபில் பண்ணேன். டேங்க் ஃபுல் பண்ணால் கரெக்டாக 448 கிலோமீட்டர் தான் ஓடிச்சு. இப்போ செகண்ட் மேலே ஏறக்குள்ள செகண்ட் டைம் வந்து டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். என்னதான் கிலோமீட்டர் தருது இல்லை. இப்போ லாஸ்ட்டாக செக் பண்ணக்குள்ள 50 கிலோமீட்டர் தந்துச்சு. இப்போ எவ்வளோ தருதுன்னு தெரில. மழை பெஞ்சிருக்கு நண்பர்களே. ஈவினிங் போல மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜில்லுன்னு இருக்கு போக போக. கார் ஓடுது, அந்த இடத்துக்கு போகணும். மேலே ஏற ஏற வேண்டாம். இங்கேருந்து பார்த்தா தெரியும் ஃபுல்லாக. உங்களுக்கு வந்து தெரியாது. அந்த சைடு ஃபுல்லா அந்த மலை இருக்கு. மலை ஃபுல்லா மறைச்சிருக்கு அந்த மேகம். நல்லா இருக்கு. பட் ஆனால் இது மார்னிங் டைம்ல வந்து இந்த இடத்த இப்போ ஏறினா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் ஜீப் சவாரி போகிறதுனால ஏற வேண்டியதாகிடுச்சு.
இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏறுற மாதிரியே தெரியல எனக்கு. ஒரு 2 3 வாட்டி ஏறின மாதிரியே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருக்கு எனக்கு. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. நான் போய் சொல்ல, உண்மையாவே எனக்கு ஜில்லுன்னு தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா மார்னிங் விடிய கால வேற 3 3:15 ஆகுது பாருங்க. டைம் கூட பாருங்க, இதுல 3:15 ஆகுது. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஃபுல்லா மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் தண்ணி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேல போக போக மழை பெய்ய சான்சஸ் அதிகம் நினைக்கிறேன்.